ஆதி பேசினதை தாங்க முடியாம தான் மித்ரா இந்த முடிவு எடுத்திருக்கா. பாதியில வந்துட்டு இவர் பாட்டுக்கு போயிடுவார். ஆனா என் கூட பிறந்தவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு காலத்துக்கும் நான் தான் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன் பாட்டி. ஆனா இவருக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. எவ்வளோ ஒருத்தி பெத்த குழந்தைய தத்தெடுத்துட்டு அந்த குழந்தை தான் தன்னோட வாழ்க்கைன்னு சொல்லி தத்துவம் பேசிட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷன்ல இவரையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. பாரதி, பாருங்க, எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க. இப்போவாது நீங்க யாருன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க பாரதி. நீங்க ஏன் எனக்கு முக்கியம்னு இவங்க எல்லாருக்கும் புரியட்டும். என்ன பாரதி, அமைதியாவே இருக்கீங்களே, ஏதாவது சொல்லுங்களேன். இப்போ நீங்க எதுவும் சொல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆதி, இப்பவே இவங்க எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லி இதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல மனசு துடிக்குது. ஆனா நான் ஏதாவது சொல்ல போய் துடிக்கிற உங்க இதயத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எதையும் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்க ஆதி. ஆனா மித்ராவை பத்தின உண்மையும் அவ திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியாதாதே? எனக்கு என்னமோ இதுக்கு மேலையும் மித்ராவோட லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு சுதாகர். பேசாம நம்ம மித்ராவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்கறது தான் நல்லது. பாட்டி, என்ன வார்த்தை சொல்றீங்க பாட்டி? எப்படி எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? நான் 6 வருஷமா ஆதிய உயிரா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால ஆதி இல்லாத ஒரு வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ஆதி கூட மட்டும்தான். அவர் யார் குழந்தைய தத்தெடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா எனக்கு ஆதி கூட கல்யாணம் நடந்தே ஆகணும். கல்யாணத்துக்கு பரிகாரம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு தயவு செஞ்சு ப்ளீஸ் கல்யாணத்தை இதுக்கு மேல தள்ளி போடாதீங்க. எனக்கும் அதுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இப்பவே இந்த நிமிஷமே முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்படி மட்டும் இப்ப நடக்கலனா நான் மறுபடியும் இதே குளத்துல குதிச்சு செத்துருவேன். அதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. அம்மா, அடுத்த மாசம் 17ஆம் தேதி நாள் அமோகமா இருக்கு. ரொம்ப சிறப்பான முகூர்த்தம். அந்த நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப சந்தோஷம் சாமி. நீங்க குறிச்சு கொடுத்த முகூர்த்தத்திலேயே என் பேத்தி மித்ராவுக்கும் மாப்பிள்ள ஆதிக்கும் நாங்க இந்த கல்யாணத்தை பண்ணிடுறோம். சரிங்கம்மா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமா? சரிங்க சாமி. நந்தினி, அவருக்கு காணிக்க கொடுத்து அனுப்பு. சரிங்க பாட்டி, இதோ வரேன். மாப்பிள்ள, குறிச்ச தேதியில உங்களுக்கும் மித்ராவுக்கும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, எல்லாரும் வாங்க, சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன சொன்ன? கல்யாண தேதியை குறிச்சாச்சா? தேதியில குறிச்ச கல்யாணம்லாம் கல்யாணத்துல தான் போய் முடியுமா என்ன? அப்படி ஒன்னும் எந்த கட்டாயமும் இல்லல்ல. இங்க பாரு மித்ரா, ஆதி அக்னி சாட்சியா, எங்க காதல் சாட்சியா என் கழுத்துல அவர் கையால கட்டின இந்த தாலி இன்னும் என் கழுத்துல தான் இருக்கு. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உன் கழுத்துக்கு ஆதி கையால தாலி ஏறவே ஏறாது. அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் உங்களால அவரை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அன்னைக்கு கோவில்ல அந்த சாமியார் சொன்னதையும் ஜோசியர் சொன்னதையும் அப்படியே இவ சொல்றாளே. உன்னையும் அந்த பவானியையும் ஓடி ஓடி அடிச்சு துரத்துற அந்த நாள் சீக்கிரமா வரப்போகுது. உன்ன நான் அப்ப பாத்துக்கிறேன். பாரதி, வெயிட். கோயில் மித்ரா, இப்ப எதுக்கு நீ ஹை பிட்ச்ல சம்பந்தமே இல்லாம கத்துற? நீ மெதுவா பாரதின்னு கூப்பிட்டா கூட எனக்கு கேக்கும். இப்படிலாம் தேவையில்லாம உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத மித்ரா.
இப்பதான் குளத்துல வேற குதிச்சிருக்க. பாரு, தலையில இன்னும் ஈரம் அப்படியே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படியே இருந்தனா அப்புறம் ஜுரங்கிற வந்துட போகுது. உடம்ப பாத்துக்கோ மித்ரா. ம், அப்புறம் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ். இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து குளத்துல எல்லாம் குதிக்காத. ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா நீ மேல போய் சேர்ந்திருப்ப. தமிழ், பாட்டி நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னதா சொன்னாங்க. நைட் டைம்ல சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீ சாப்பிட்டு தான் படுக்கணும். தமிழ், இங்க பாரு தமிழ், நீ சாப்பிட்டாதான் மெடிசன்ஸ் எடுத்துக்க முடியும். டாக்டர் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காருல்ல. அப்பா சொன்னதை கேட்டல்ல. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடு. தமிழ், அப்பா நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடுறியா? பாட்டி, ஆ? நேரமாச்சு, நீங்க போய் படுத்து தூங்க. நான் தமிழை சாப்பிட வச்சு ரூம்ல வந்து படுக்க வச்சிடுறேன். வா. சரி தம்பி. சார், அங்க எங்க போறீங்க? டைனிங் டேபிள் எங்க இருக்கு? சூப்பர் பாரதி, டைனிங் டேபிள் எங்க இருக்குன்னு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் எனக்கு சொல்றீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ் என் கூட என் ரூம்ல தான் சாப்பிட போறா. நீங்க சாப்பாடு அங்க எடுத்துட்டு வாங்க. ம், போலாமா? வா. ம், இந்தாங்க. கொடுங்க. சாப்பிடலாமா? ஆ. வேணும். பாரதி, தமிழ் என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கும் புரியல சார். தமிழ், இன்னொரு தடவை சொல்லு. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? ஓ, நோட் புக்கும் பேனாவும் வேணுமா? சரி, நீ சாப்பிடு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ம்? ம். இந்தா. ஓகே ஓகே ஓகே, சாரி.